சார் ஒரு கஸ்டமர் வந்து ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ரிப்பேரும் பண்ணிட்டு சர்வீஸும் பண்ணியாச்சு. அவங்க சொன்னாங்கன்னா துரு பிடிச்சிருக்கு, ஒரு டப்பா கலர் வாங்கி அடிச்சிருங்கன்னு. இப்போ நாங்கள் எங்கள் கை காசு போட்டு கலர் வாங்கி அடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ அவருக்கு அடித்த கலருக்கு பணம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டா எனக்கு தெரியாது. நம்ம லூஸு கன்றாவி கடந்து மாங்குன்னு கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம செய்கிற தொழிலுக்கு நமக்கு அதுக்கேற்ற ஊதியம் கிடைச்சா தான் நமக்கு வேலை பார்த்து ஒரு திருப்தி. எங்கள்கிட்ட வர கஸ்டமர் நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு துருவெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு கலர் அடித்து கேட்பாங்க. அதுக்காக எப்போவுமே எங்கள்கிட்ட வந்து இந்த சில்வர் கலரும் பிளாக் கலரும் எப்போவுமே வாங்கி வச்சுருப்போம். இதை மாதிரி குட்டி குட்டியாக 2-3 டப்பா வாங்கினா வாட்டில் ஒரு வருஷம் கண்ணை மூடிட்டு ஓடுவோம். அதனால் இது சில்வர் கலர் அடித்தாச்சு. ஏன்னா அந்த அளவு அதில் துருவும் அழுக்கும் டஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. கஸ்டமர் சொல்கிறாங்க ரிப்பேர் பண்ணிங்க ஓகே, ஆனால் மோட்ரு பார்க்கறக்கு அப்படியே வெள்ளி மாதிரி தக மின்னணும். அதனால் நாங்கள் வந்து சில்வர் கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு முந்தியாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ அந்த கருப்புலேயும் அந்த ப்ளூலேயும் இந்த சில்வர் கலர் அடித்தோன்னா அதுக்கு சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. எனக்கு பெருசாக எதுவும் சொல்கிற வார்த்தை இல்லை. நல்லா இருந்த மூஞ்சை இன்னும் கெடுத்த மாதிரி தெரியுது பாருங்கள். உங்களுக்கு ப்ளூக்கும் அந்த சில்வருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். வா ஒக்காமாக்கா போதாதுக்கு நம்ம வண்டிக்கும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. நான் தள்ளியே நிற்கேன். பின்ன என் மூஞ்சிலும் பெயிண்ட் அடிச்சு விட்றக்கூடாது. இந்த மனுஷன் கையில் ப்ரஷ்ஷும் கலரும் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை எதையாவது எங்கேயாவது ராவணும். கிறுக்கு பிடிச்ச மனுஷன். அந்த வண்டி இருந்த அழகுக்கு அந்த வண்டியில் ஒரு படுத்தி வச்சுருக்கு பாருங்கள். அந்த குதிரைக்கு எப்படி லாடம் கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காரு. இந்த வண்டி என் சின்ன மகன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வண்டி பார்க்க கெத்தாக இருந்தது. இப்போ வந்து குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி என்னென்னமோ கட்டி வச்சுருக்காரு. இப்போ நம்ம கட்டுற கொண்டு கொடுத்துருவோம் வாங்கின இடத்துல. ஏன்னா திருப்பி நாளை பின்ன கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டயருக்கெலாம் சில்வர் கலர். இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருந்திருந்தால் இவர் வேற எங்கேயும் வேலை பார்த்துரு. பார்த்தீங்களா இது எப்படி கயிறுலாம் கட்டி வச்சுருக்காரு. இந்த கயிறு பாருங்க, இது ஒரு ஷோவாம். இந்த கயிறு எதுக்கு ஷோன்னு எனக்கு தெரியல. கிறுக்கு பய உள்ள வேலை பார்த்து டேபிளே வம்பாக்கிட்டு நம்ம வந்து இப்போ கஸ்டமர் வருவாங்க. அதுக்குமே இந்த இடத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த பெயிண்ட்டை தூக்கி ஒழிச்சு வைக்கணும், தூக்கி தூர போடணும். இவர் இப்படி எங்கெங்கே அடிக்கணும்னு தெரியாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு ஆறின பின்னாடி இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து இப்படி வரும். இந்த ஸ்க்ரூவை இதுக்குள்ளே போட்டு இப்படி வந்து இது வந்து இந்த இடத்துல ஃபிட் ஆகும். தெரியுதுங்களா? இது தண்ணி இழுக்கிற இது வந்து தண்ணி வெளியே வரும். இது தண்ணி வந்து இழுக்கும். ஓகே. இப்போ இவ்வளோண்டு இதை தான் கட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த மிஷின் தேவைப்பட்டது. நம்ம இந்த டஸ்ட்டு அந்த ப்ரஷ்ஷால் தள்ளிடலாம். துணி கிடைக்க மாட்டேங்குது. அவர் வரக்கணும் க்ளீன் பண்ணும். என்ன செஞ்ச இவ்வளோ நேரம்னு வந்து என்கிட்டைக்கு வந்து வம்புக்கு நிற்பார். ப்ரஷ்லேயும் க்ளீன் ஆகலை. நம்ம துணியால் தான் க்ளீன் பண்ணும் போல். சரி துணியும் கிடச்சிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அந்த வீடியோ இதோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தா நீங்களே எங்களை கிறுக்கங்கணக்கில் எண்ணிடுவீங்க. அப்படி தான் இருக்கணும் கிறுக்க. இந்தியில் ஒரு பழமொழி இருக்குது, ஏடா பன்கே பேடா காத்தா. எப்போனா லூஸு மாதிரி இருந்து நம்ம காரியத்தை சாதிக்கிறோன்னு மாதிரி. ஓகே. பிடிச்சா என்ன பண்ணுவீங்களாம்? என்ன பண்ணணும்? லைக்கு பண்ணணும். லைக்கு பண்ணிக்கிட்டு அந்த பெல் மணியை டங்குன்னு கோயில் மணி மாதிரி ஒரே ஒரு தடவை அடிச்சிடணும். ஆமாம். பின்ன பெல் ஆல் பட்டன் அமைக்கிடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தினம் உங்கள் வீட்டில் வந்து நான் கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம்னா நான் என்றைக்காவது வருவேன். நான் டெய்லி வரணுன்னா அப்படி. சரியா? சச்சாபாபி லவ் யூ. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லட்சத்தை.